அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த அக்டோபர் மாதம் மாசத்தையே முடிக்க போறோம். 31ஆம் தேதி வந்துட்டோம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கடந்து வந்த பாதைகள்ல நீங்க யோசிச்சிருக்கலாம். 10 மாதம் இந்த வருஷத்துல 10 மாதம் இன்னியோட முடியுது. இந்த வெள்ளிக்கிழமை காலையில யோசித்து பாருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க மனநிலை எப்படி இருக்கு? உங்க மனநிலை நல்லா இருக்கா இல்ல டல்லா இருக்கா? என்னடா இது, இந்த அக்டோபர் மாதம் 10 மாசம் முடிய போகுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி பல காரியங்கள், நன்மைகள், சம்பவங்கள் நிகழலையே என்ற ஆதங்கம் உங்க மனசுல இருக்கா? எதிர்பார்த்தது போல் காரியங்கள் நிகழவில்லையே என்ற கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கா? மாசம் பாட்டுக்கிட்டு போகுது, நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, வருஷங்கள் போகுது, வாழ்க்கை மட்டும் பெட்டராவே ஆகலன்னு உடைஞ்சு போயிட்டீங்களா? வருத்தப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லுது. அவர் சகலவற்றையும் படைத்த தேவன் அந்தந்த காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம். நீங்க யோசிக்கலாம், எனக்கு இந்த விஷயம் நடக்கணும்னு நான் நினைச்சேன், ஆனா எனக்கு நடக்கல. இந்த நல்ல காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சேன், ஆனா நான் பெற்றுக்கொள்ளல, அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இந்த நல்ல விஷயம் என் பிள்ளைங்க லைஃப்ல நடக்கணும்னு நினைச்சேன், ஆனா என் பிள்ளைங்களுக்கு நடக்கல, அவங்க பிள்ளைங்களுக்கு நடந்துருச்சு. இந்த நல்ல ப்ரமோஷன் என் லைஃப்ல கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு கிடைக்கல, ஆனா அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கா? வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கான ஒரு ரைட் டைமை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். தயவு செய்து நம்புங்கள். நாட்கள் கடந்தாலும், வாரங்கள் கடந்தாலும், மாதங்கள் கடந்தாலும், வருடங்கள் கடந்தாலும், ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய பொன்னான நாட்கள், புகழ்ச்சியான காலங்கள், மேன்மையான வளமான நேரங்கள் உங்களுக்கு உண்டு. அவங்களுக்கு ஒரு நற்காரியங்கள் நடந்துருச்சு, ஓகே ரைட்டு. அவங்க டேர்ம் முடிஞ்சு உங்க டேர்ம் வரும், மறந்துடாதீங்க. இப்போ இந்த சீசன் டைம்ல சில கனி விருட்சங்களை எல்லாம் பாருங்களேன், மரங்களை எல்லாம் பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட மரம் ஒரு குறிப்பிட்ட சீசன்ல காய் காய்க்கும், கனி கொடுக்கும், பூக்கள் விடும், மலர்கள் அப்படி வனப்பமா இருக்கும். மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த மரத்தை கொண்டாடுவாங்க. அதனுடைய கனிகளை பறிப்பார்கள், அதை போட்டோலாம் எடுத்து வச்சுப்பாங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல, ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல, ஃப்ரூட்ஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல, இந்த மரம் ரொம்ப அழகா இருக்குல்ல, அது பக்கத்துல நின்று போட்டோலாம் எடுத்துப்பாங்க. எல்லாரும் அந்த மரத்தை ரசிப்பாங்க, எல்லாரும் அந்த மரத்தை கொண்டாடுவாங்க, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி வர்ணிப்பாங்க. ஆனா பக்கத்துல வேற சில மரங்கள் இருக்கும், அது அப்படியே கொஞ்சம் பட்டு போன மாதிரி இருக்கும். அதுகிட்ட மலர்கள் இருக்காது, காய்கள் இருக்காது, கனிகள் இருக்காது, நல்ல பசுமையான இலைகள் இருக்காது, வறட்சியா வறண்டு போன மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு இன்னும் டைம் வரல, இன்னும் சீசன் இல்ல, இன்னும் அதுக்கு வேண்டிய காலம் வரல. ஒரு சில குறிப்பிட்ட மரங்களை செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா அதுக்கு டைம் வந்திருக்கு, காலம் வந்திருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த கொண்டாடினாங்க பாருங்க மக்கள், அந்த கனி விருட்சத்தினுடைய டேர்ம் முடிஞ்சு கொஞ்சம் வறட்சியா இருந்தது பாருங்க, அதனுடைய டேர்ம் வந்துரும், அதனுடைய காலம் வந்துரும். இப்போ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன், இந்த மரத்துக்குரிய சீசன் முடிஞ்ச உடனே இதை சட்டை பண்றது விட்டுருவாங்க. எந்த சீசனுக்கு நல்ல கனி காய்த்து, கனி கொடுத்து, மலர்கள் பூத்து, இலைகள் பசுமையா இருக்கிறதோ அதை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த மரங்கள் என்ன பண்றது இல்ல, ஒரு நாளும் வேதனைப்படுத்துறதுல தன்னை தாக்கிக்கிறதே இல்லை.
அதுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அந்த மரத்துக்கு ஒரு காலம் இருந்தா நானும் ஒரு மரம், எனக்கு ஒரு காலம் இருக்கு. எனக்கு ஒரு காலம் வந்தால் இன்னொரு மரத்துக்கு ஒரு சீசன் இருக்கு, ஒரு காலம் இருக்கு, ஒரு டேர்ம் இருக்கு, ஒரு டைம் இருக்கு. அதுக்கு வேண்டிய கனி விருட்சம் அந்த டைம்ல அது வரும்னு சொல்லி அவைகள் கூட நம்பிக்கையா பொறுமையா காத்துட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணுங்க, நம்பிக்கை வேணும். அவங்களுக்கு ஒரு காலம் வந்திருக்கிறது, நல்ல விஷயம், சந்தோஷம். அவங்களுக்கு கிடைச்சது போல எனக்கும் கிடைக்கும்னு நம்புங்கள். ஆண்டவர் சகலவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவங்களுக்கு ஒரு டைம்ல நேர்த்தியாய் செஞ்சாரா? அதை பார்த்து மகிழுங்க, கொண்டாடுங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, ரைட்டு, சந்தோஷப்படுங்க. உங்க பிள்ளைங்களுக்கும் ஏற்ற நேரத்துல திருமணங்கள் நடக்கும். அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா, அவங்க காலத்துல அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, சந்தோஷப்படுங்க. உங்க காலத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அவங்க காலத்துல அவங்க ஒரு நல்ல வீட்டை கட்டியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க காலத்துல நிச்சயமா நீங்க ஒரு வீட்டை கட்டுவீங்க. அவங்க காலத்துல அவங்க எதிர்பார்த்ததான நல்ல வாகன வசதிகள் அவங்களுக்கு கிடைச்சது, நல்ல விஷயம். அதுக்காக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி அனுதாப பரிதாப அப்படி ஏக்க உணர்வுல இருக்காதீங்க. உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை சூஸ் பண்ணி இருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓசியாவின் புஸ்தகம் 6:11 யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உனக்காக ஒரு அறுப்பு காலத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அப்புறம் நீங்க ஏங்க வருத்தப்படணும்? நீங்க ஏங்க உங்களை தாக்கிக் கொள்ளணும்? நீங்க ஏங்க சோர்ந்து போகணும்? நீங்க ஏங்க ஏக்கத்தோட வாழணும்? நீங்க ஏன் மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்குறீங்க, கம்பேர் பண்றீங்க? அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. அவங்களுக்கு என்னோட படிச்சவங்க தான், என் நண்பர் தான், அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையே. ஏன் அவங்களோட உங்களை கம்பேர் பண்றீங்க? அவங்க வாழ்க்கை வேற, உங்க வாழ்க்கை வேறங்க. அவங்களுக்கு உடனே நடந்து முடிந்ததுனால உங்களுக்கு நடந்து முடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை வேறு, உங்களுடைய வாழ்க்கை வேறு. நீங்க அவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்கு வாழ்க்கை தந்த தேவனுக்காக வாழுங்க. உங்க தலைமுடி வேற, அவங்க தலைமுடி வேற. உங்க உயரம் வேற, அவங்க உயரம் வேற. உங்கள் நிறம் வேற, அவங்க நிறம் வேற. உங்க தோற்றம் வேற, அவங்க தோற்றம் வேற. நீங்கள் எப்படி அவர்களோடு நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்த்து உங்களை தாக்கிக் கொள்வீர்கள்? உங்களை தாக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களை தாங்குகிற தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிறது. எவரோடும் நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பாராதீர்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். ஆகவே இந்த அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி நாளான இன்று மகிழ் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நன்மைகள் இந்த மாசத்துல பெற்றுக்கொண்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதிர்பார்த்த மாதிரி காரியம் நடக்கலையா, நம்பிக்கை இழக்காதீங்க. எனக்கு ஒரு காலம் உண்டு, எனக்கு ஒரு டைம் உண்டு, என்னுடைய டேர்ம் உண்டு. நிச்சயமாகவே என் காலத்தில் என் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு இருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய மேலான நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூடவே இருக்கும். ஆகவே இந்த மாதத்தை முடிக்கக்கூடிய இந்த நாள்ல ஆண்டவருக்கு நன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். உங்க காலத்துல ரைட் டைம்ல நீங்க கொடுக்க வேண்டிய கனியை நீங்க கொடுப்பீங்க. உங்க வாழ்வில் நடக்க வேண்டிய ஆசீர்வாதம் நிச்சயமாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நாளைய தினத்துல நவம்பர் மாதம் 1ஆம் தேதி காலையில நம்முடைய திருச்சபையில வாக்குத்தத்த தியான ஆராதனை கூடி வரவு நாளைக்கு நமக்கு இருக்கு. நாளைக்கு சனிக்கிழமை காலை 5:45 வாக்குத்தத்த தியான ஆராதனை கூடி வரவிலே பங்கு கொள்ள மிஸ் பண்ணாதீங்க. வார்த்தையோடு ஒரு புதிய மாதத்தை துவக்குங்கள். ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் உங்க வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தையானது. ஆகவே நீங்கள் வெகு தொலைவில் இருப்பீர்களேயானால் ஆன்லைன்ல இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இணைக்கப்படுங்கள், பங்கு கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் இந்த வீடியோ லிங்கை உங்கள் அன்பர்கள், நண்பர்கள், அறிந்தவர்கள், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டாரத்துக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.
இந்த வாக்குகள் அடங்கி இருக்கக்கூடிய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் நீங்க பிரஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க வாஞ்சியோடு இருக்கிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பி வையுங்கள். உங்களுடைய விசேஷமான பிறந்த நாட்கள்ல, திருமண நாட்கள்ல உங்கள் பெயர்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசை கொண்டால், விருப்பம் கொண்டால், ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே உங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை குறித்ததான தேதிகளையும் உங்கள் முழு பெயரையும் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்புங்கள். உங்களை வாழ்த்த, உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூடவே இருப்பதாக. இந்த நாளில் உங்களுடைய நல் நோக்கங்கள் நிறைவேற, உங்களுடைய நல் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களுக்காக விசேஷமா நான் ஜெபம் பண்ண போறேன். அதுபோலவே இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய சகோதரி ஏ பிரீத்தி, சகோதரி மல்லிகா, அதுபோலவே அன்பான பிள்ளைகள் எஸ் சாம்வேல், ஷர்மிளா பெர்னாண்டோ, திருமண நாள் காணக்கூடிய சகோதரர் ஏ சோமேஸ்வர் ராவ், சிஸ்டர் எஸ் சத்யா, அதுபோலவே நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஏ பிலிப் ராஜு, அன்பான சகோதரி சி சிந்தியா, அன்பு மகள் பி பிரிசில்லா ஜோஸ்பின் மற்றும் ஷெக்கினா கிறிஸ்டி அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். அதுபோலவே நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் பி வினோத்குமார், அருமையான சகோதரி சிஸ்டர் எஸ் புஷ்பா, சிஸ்டர் எஸ் சாய்ஸ்ரீ, அருமை மகள் என் ஒலிவியா மற்றும் அன்பு பிள்ளை ஏ சனா, இவர்களுக்காகவும் நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, அற்புதமான ஒரு அக்டோபர் மாதத்தை நீர் கொடுத்தீரப்பா. ஒவ்வொரு நாளும் அழகா நடத்தினீங்க. இன்னைக்கு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இந்த மாதத்தின் கடைசி நாளான இன்று இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை கரம் நீட்டி தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் வாழ்வில் எதிர்பார்த்த காரியம் நடந்தது. கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் தந்தார். இந்த அக்டோபர் மாதம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நன்மைகளை பெற்றுக்கொண்டேன் என்ற அனுபவத்தோடு கூடவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வராமல் நடைபெறாமல் இருக்குமேயானால் உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் துவண்டு போகக்கூடாது. நீங்க அழகா எங்களோட பேசுனீங்கப்பா. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை நியமிச்சு அந்தந்த காலத்துல சகலவற்றையும் நேர்த்தியாக நீர் செய்து யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலத்தை நிர்ணயம் செய்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு அறுப்பு காலத்தை நீர் தீர்மானித்திருக்கிறீர் என்ற புரிதலோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்தை முடிக்கின்ற இந்த நாள்ல சந்தோஷத்தோடு கம்பீரத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளை நிறைவு செய்ய வேண்டிய கிருபைகளை தாரும். இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய நல் நோக்கங்கள் நிறைவேற, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திட்ட தீர்மானங்கள் ஆசீர்வதிக்கப்பட உடைய நாமத்தினாலே வார்த்தையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தெய்வமே, விசேஷமாக இந்த நாளில், இந்த அருமையான அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும், நாளைய தினம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய நாட்களையும் ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் அற்புதமான பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு உம்முடைய விசேஷமான ஆசீர்வாதங்களை நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சம்பூர்ணமாய் வர்ஷிக்க செய்தருளும்படிக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல தெய்வீக திருநாமத்தினால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருப்பதாக. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நாங்கள் மனதார உங்களை வாழ்த்துகிறோம். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.